எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தொகுதியில அவங்களுக்கு எந்த மாரியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பழைய டேட்டாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருக்க பொள்ளாச்சி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இடத்துல எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலக்ஷன்கள்ல அதிமுக தான் 1980, 1984, 1989, 1991, 2001, 2006, 2011, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக 1971, 1977லயும், 1996லயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1967, 1962, 1962ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி தொகுதியில 16 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக வந்து இந்த தொகுதியில வந்து அதிமுக 8 முறையும், அதிமுக 9 முறையும், திமுக வந்து 3 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 4 முறையும் இந்த தொகுதிய கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பொள்ளாச்சி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு. ஏன்னா, அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சினாலே ஜெயராமன் அவர்கள் அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில 78,553 வாக்குகளும் 47.20% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்புல தமிழ்மணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 65,185 வாக்குகளும் 39.20% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இடத்துல வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து நித்யானந்தன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 7,722 வாக்குகளும் 4.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்த பிடிச்சிருக்கிறாரு. 2016 தேர்தல்ல தனிச்சு போட்டியிட்டு இருக்காங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தனிச்சு போட்டிட்டு இவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவரு 80,567 வாக்குகளும் 45.80% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றாரு. அடுத்து திமுக சார்பில் வரதராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவரு 78,842 வாக்குகளும் 44.90% பெறுறாரு. அடுத்து மக்கள் நீதி மையம் சார்பில் வி.டி. சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவரு 7,589 வாக்குகளும் 4.3% பெறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சி மக்களவைத் தேர்தல் நிலவரம் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2024 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியா வரும். பொள்ளாச்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்புல சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 88,173 வாக்குகளும் 52.36% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 86,086 வாக்குகளும் 41.12% பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ஜனுஜா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 3,955 வாக்குகளும் 2.35% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து 2024 மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் திமுக தான் பொள்ளாச்சி தொகுதியில வெற்றி பெற்றாங்க. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்வரசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு 76,867 வாக்குகளும் 45.64% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 58,083 வாக்குகளும் 27.75% பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்டிஏ சார்புல பிஜேபி போட்டிட்டு இருக்காங்க. அவங்க வசந்தராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 38,068 வாக்குகளும் 22.60% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 8,260 வாக்குகளும் 4.9% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பொள்ளாச்சி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். 4 தேர்தல் நிலவரங்கள் அப்படின்னா, கடந்த 4 தேர்தல்கள்ல அதிமுக, திமுக, நாம் தமிழர்லாம் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு அது எந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். அந்த வகையில அதிமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 47.20%, 2019ல 41.12%, 2021 45.80%, 2024 27.75% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல
2016 39.20%, 2019 52.36%, 2021 44.90%, 2024 45.64% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.80%, 2019 2.35%, 2021 3.60%, 2024 4.9% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பொள்ளாச்சி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். இது வந்து வாக்காளர்கள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2025 டிசம்பர் 19க்கு அப்புறம் வெளியிடப்பட்ட வாக்காளர்கள் நிலவரம். ஏன்னா அந்த சார் அப்படிங்கிற அந்த வாக்காளர்கள் மறுசீராய்வுக்கு பின் வந்து அறிவிப்பு வந்துச்சு இல்லை, அதோட டேட்டா. அந்த வகையில் பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த அளவுக்கு 1,96,375 பேர் வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 93,557 ஆண் வாக்காளர்களும் 1,02,784 பெண் வாக்காளர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பாலினத்தவர்கள் 64 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே வாக்காளர்களே வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பிரித்தோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க 31,622 ஆண் வாக்காளர்களும் 34,741 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 40,042 ஆண் வாக்காளர்களும் 43,992 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 21,892 ஆண் வாக்காளர்களும் 24,051 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து பொள்ளாச்சி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1989 73.30%, 1991 66.20%, 1996 69.20%, 2001 60.60%, 2006 70.20%, 2011 80.10%, 2016 77%, 2021 80.60% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 79.23% வந்து வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியில. நல்ல விஷயம் தான், 5க்கு 4 பேர் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ இது கண்டிப்பா நீங்க 100 பண்ணணும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பா 100 பண்ணி கொடுங்க. அடுத்து பொள்ளாச்சி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியில மீண்டும் வந்து பொள்ளாச்சி வீர ஜெயராமன் அவர்கள் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 40.23%, 62,596 வாக்குகளும் மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய ஆளுமையான பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள் கடந்த 8 தேர்தல்களையும் அவர் தான் போட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவருக்கு பலம் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியுது. ஸோ அந்த எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2001க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதி சின்னமாக தெரியுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பொள்ளாச்சி வீர ஜெயராமன் அவர்கள் 40%க்கு மேலே வாக்குகள் வாங்கி இந்த தடவை, ஏன்னா 4 முனை போட்டி நிலவரப்பையே 40% வாங்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இது திமுகவுக்கும் பல தொகுதிகள் இருக்குது, அதிமுகவுக்கும் பல தொகுதிகள் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலான விஷயமா இருக்குது. பார்க்கலாம் அது என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 37.57% வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தோட தளபதியாக இப்போ வந்து வி செந்தில் பாலாஜி அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ அவரோட தேர்தல் வியூகங்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக வச்சிருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதிகளில் நல்ல வாக்குகளை பெற்றுத்தர்றதுக்கு அவர் என்றைக்குமே உறுதியாக இருந்திருப்பாரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 37.57% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி. ஏன்னா இந்த தொகுதியில் இருக்கிற அந்த, ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கரூருக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த தொகுதியில் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள் பொள்ளாச்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்காரு. ஸோ அவங்கள மீறி அந்த தொகுதியில் அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் பீட் பண்ணுறதுக்குங்கிறது ஒரு தனித்திறமை வேணும். அது செந்தில் பாலாஜி அவர்களால் முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு இருக்கிற 63 தொகுதிகளை கண்டிப்பாக தன் கண்காணிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத மு க ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை வந்து எப்படி அவர் பூர்த்தி செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக ஏன்னா 2021 தேர்தலில் மிகப்பெரிய
அளவில் எகெயினஸ்டா இருந்த அதிமுகவுக்கு எகெயினஸ்டா இருந்துச்சு. பட் ஆனால் 2024 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து 27% வாக்குகள் தனிச்சு போட்டியிட்டு பொள்ளாச்சி விஜயராமன் அவர்கள் அவரோட கட்சி நிர்வாகிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து ஏன்னா அதில் வந்து பிஜேபி வந்து அவங்களோட இணைவு ஏற்பட்டிருக்க காரணத்தினாலேயோ அவங்க வாங்கின இந்த 22% வாக்குகள் கூட 49% வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எந்த வகையில் எப்படி இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6.41% 9,974 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து குறைந்த நிலையில தான் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த வகையில் வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த தொகுதிகளில் அந்த அளவுக்கு வந்து கொங்கு தேசங்களை அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரான்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இவ்வளோ குறைவான வாக்குகள் தான் பதிவாகிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை வந்து நிலவிக்கிட்டு இருக்க காரணத்தினால அதை எப்படி வந்து சீமான் அவர்கள் காப்பாற்ற போறாரு. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கொள்கை ரீதியாக வந்து யாருமே தன்னோட உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே எந்த ஒரு கூட்டணியோட அவர் இணையவில்லை. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14.90% 23,184 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் ஃபேம்காகவே மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அவருக்கு பதிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவரோட ரசிகர்கள் இருக்காங்க, அவரை பிடிச்சவங்க இருக்காங்க, அப்புறம் இளம் தலைமுறையினருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிற சில பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஏன்னா மக்கள் நீதி மையம் வந்து 2021 வந்தப்பயே இந்த இடத்துலலாம் வந்து 2-3% வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து 4% வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இந்த தடவை விஜய் அவர்களுக்கும் அந்த 4% வந்து கேரி ஓவர் ஆகும். ஸோ அவரோட ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸோட அந்த வளர்ச்சி விகிதங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ டிவிக்கிங்கிற அந்த ஒரு கட்சியோட அந்த பிராண்ட் மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வாக்குகள்லாம் இங்கே பதிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினாலேயே 14.90% 23,184 வாக்குகளும் மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு வாங்கணும் அப்படின்னா அந்த கழக நிர்வாகிகளும் ஏன்னா பொள்ளாச்சியை பொறுத்த அளவுக்கு கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே செங்கோட்டையன் அவர்களை நம்பி தான். ஏன்னா அவர் தான் வந்து இங்கே கொங்கு தேசங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே கட்சி நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சோசியல் மீடியாஸில் நானும் நிறைய தேடி பார்த்தேன். பொள்ளாச்சி தொகுதிக்கு எந்த ஒரு இதுவும் சிக்கல. பட் ஆனால் விஜய் அவர்களுங்கிற அந்த பேருக்காகவே இவ்வளோ வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எப்படி நடக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்த மாதிரி கட்சிகள் இணைந்தது அப்படின்னா மேல்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்களாலும் 40.23% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. ஸோ பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு 30% வாக்குகளும் பிஜேபிக்கு ஒரு 20% வாக்குகளும் இந்த தொகுதியில் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு போன தடவை நம்ம கீழே அந்த 2024 தேர்தலையே பார்த்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி வந்து அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து அவங்க பலப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், அதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட 2019 தேர்தலிருந்தே அவங்க ஒன்றிணைந்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி இப்போ வரைக்கும் எந்த தேர்தலையும் தோக்கலை அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றுட்டு இருக்கு. அது 2026 தேர்தலையும் ஒன்றிணைந்தது அப்படின்னா மிகப்பெரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவால் கண்டினியூஸாக வெற்றி பெறவே முடியலை. அது வந்து கலைஞர் அவர்களாலேயே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அதை வந்து முடித்து காட்டணும், கண்டிப்பாக வந்து நாங்களும் தொடர் வெற்றியை பெறுவோம் அப்படிங்கிறத அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அதில் உறுதியாக இருக்கிறாரு. ஸோ அந்த உறுதிக்கு வந்து இந்த கூட்டணிகள் மிகப்பெரிய அளவில் தயாராக இருக்குங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. இது வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறையா கூட்டணி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா அவங்க இப்போ காங்கிரஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொகுதி பங்கீடும் அரசியல் பங்கீடும் வேணும். அந்த மாதிரி தொகுதி பங்கீடும் சம்திங் என்னமோ அது அரசியலில் என்னமோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னாலே இது புது ஹிஸ்ட்ரி தான். அப்புறம் ஆட்சி அமைக்கிறதுங்கிறதுலாம் அது வேறு அப்புறப்பட்ட விஷயம். பார்க்கலாம் அது என்ன மாதிரி
மாரி எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆக மொத்தத்தில இந்த தொகுதியில 37.57% வாக்குகள் வந்து அவைங்களோட கட்சிக்கு கெப்பாசிட்டிக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் வாக்குகள் தான் முன்னாடி இருக்காங்க. பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால அது கொஞ்சம் பாதிக்கப்படுது. பார்க்கலாம் அது எப்படி நடக்குது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டாங்கன்னா 6.41% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில பல்வேறு வகையான பல்வேறு வகையான கொள்கைகள் வந்து அவங்களோட இருக்க காரணத்தினாலேயே நிறைய அவங்களிலே பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிக்னேஷன் நடந்துச்சு. காளியம்மாள் அவங்கலாம் வெளியே போனாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளும் வந்து நாம் தமிழர் இந்த 2 ஆண்டு காலங்கள்ல நடந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் மீறி சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க கூட்டணின்னு எந்த ஒரு இடத்துலயும் விவாதிக்கல. கூட்டணி கட்சிகளே இல்ல. பார்க்க போனா ஒரு சில கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகள் வந்தாலும் வெற்றி பெறும் அளவிற்கு வந்து நாம் தமிழருக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ அதை எப்படி வந்து சீமான் அவர்கள் வந்து கேரி ஓவர் பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதுல உறுதியா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, இப்ப அவங்களோட பேசப்பட்டு வந்த கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து அவங்க தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு 14.90% வாக்குகள் வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. மீறி வெற்றி பெறும் அளவிற்கு வாங்கணும் அப்படின்னா, அது வந்து கழக நிர்வாகிகளிலும் மக்கள் கையில இருக்கு. கழக நிர்வாகிகள் 2வது பட்சம் மக்கள் கையில வந்து இருக்கு. அது மக்கள் எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு எங்கேயுமே திருப்தியா இல்ல. தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு. ஸோ இப்பவே விஜய் அவர்கள் தனியா தான் எல்லா பக்கமும் சுத்தி போயிட்டு இருக்காரு. அவரோட திறனுக்கு தகுந்த மாரி, அவரோட அரசியலுக்கு தகுந்த மாரி அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்க்கலாம் அது என்ன மாரி, எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, என்னங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன எப்படி ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 234 தொகுதிகள் நம்ம வந்து இப்போ கன்டினியூஸா போட்டுட்ருக்க போறோம். இப்பதான் வந்து 200வது தொகுதிகள் பக்கமா வந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி.